ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கழுவி சுத்தப்படுத்தின நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்க்கும்போது நம்மளுடைய ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா 1-2 இடிச்சுக்கலாங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதையும் நல்லாவே இடிச்சுக்கலாம். இதோட ஃப்ளேவர் தான் நமக்கு ரசத்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம ரசத்துடைய டேஸ்ட்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு விட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட அரிசி கழுவின தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசியை ஒரு தடவை கழுவி அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு 2வது தடவை அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அரிசி கழுவின தண்ணி நம்ம சேர்க்கும் போது ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ரொம்ப நல்லா வேகும். நாட்டுக்கோழின்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா கமகமன்னு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கோல்டு பிடிச்சிருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.